ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் இன்வென்சிபிள் கிட்டத்தட்ட 2 சீசன்ஸ் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டேன். ஸோ செகண்ட் சீசனில் வந்துட்டு பாதியிலே வந்து நிறுத்திருக்காங்க. அதாவது மிட் சீசன் ஃபைனல்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் சீசனோட பார்ட் 2 மறுபடியும் வருமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டோம் அப்படின்னா இது யாருக்கான சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் ஒரு மார்வல் ஃபேன் இல்லை ஒரு டிசி ஃபேன் இல்லை, எனக்கு இந்த பாய்ஸும் பிடிக்கும். இந்த பாய்ஸுங்கிறதே மார்வல் டிசியோட அந்த ஒரு பரோடி தான். ஸோ அதில் R-ரேட்டடாக ரத்தம் தெறிக்க வெறித்தனமாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் நான் ஒரு அனிமேஷன்ஸும் பார்ப்பேன் அப்படின்னா இது எல்லாம் கம்பைன் ஆகி ஒரு சீரியஸாக உங்களுக்கு கொடுத்தா அது எப்படி இருக்குமோ அதுதான் இன்வென்சிபிள். பட் ரொம்பவே என்கேஜிங்காக கதைக்களமும் செம்மையாக சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அமேசான் ப்ரைமில். இது ஒரு அனிமேட்டட் சீரியஸ், R-ரேட்டட் சீரியஸ். ரத்தம் தெறிக்க தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. கதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்து பழகி போன சூப்பர் ஹீரோஸ் தான். பட் இங்கே வேறு பேரில் வந்திருப்பாங்க அண்ட் வேறு ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்திருப்பாங்க. ஸோ இன்வின்சிபிள் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையோட ஹீரோ. ஸோ இவரோட பவர் எக்ஸாக்ட்லி சூப்பர்மேனோட பவர்ஸ் தான். இவருக்கு பவர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பா. ஸோ இவர் தான் வந்து மெயினான ஒரு கேரக்டர் இந்த ஒரு கதையை பொறுத்த வரைக்கும். ஆம்னி மேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டருக்கும் எக்ஸாக்டாக சூப்பர்மேனோட பவர்ஸ் தான் இருக்கும். அவரும் வேறு கிரகத்தில் தான் வந்திருப்பார், இங்கே வந்து வந்துட்டுருப்பார். அண்ட் இங்கேயும் நிக் ஃபியூரி மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஸோ அவருக்கு கீழே ஒரு டீமில் வந்துட்டு சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து உலகத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க வேறு விஷயங்கள்லேருந்து. ஸோ இப்படி போயிட்டுருக்க ஒரு சமயத்தில் தான் வந்த வேலையை ஆரம்பிக்கலான்னு டக்குன்னு இவ்வளோ நாள் ஹீரோவாக இருந்த ஒரு மனுஷன் வில்லனாக மாறுறாரு. அவர் தான் ஆம்னி மேன். ஸோ அவரோட பையனான இன்வின்சிபிளுக்கு பவர் வந்துருச்சு. ஸோ இப்போ பவர் வந்த பையனை ட்ரெயின் பண்ணி 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை கைப்பற்றது தான் பிளான். பட் அந்த பையனுக்கு அதர் ஐடியாஸ் இருந்திருக்கு. மெக்சேவல் சென்சுரிஸோட சும்மா கலாய்க்க சொன்னேன். ஸோ அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனால் ஏற்றுக்க முடியல. தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக பார்த்து வளர்ந்து ஹீரோவாக ரசித்த ஒரு மனிதன் ஒரு வில்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க முடியல. அதுவும் அவங்க அப்பா. ஸோ அவர் மாதிரியே நான் இருக்க போகிறேன்னா இல்லை இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன்னான்ற கேள்வி. ஸோ இதை வந்து அழகாக அந்த கதையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 எபிசோட் ரொம்ப ஜாலியாக அண்ட் சூப்பராக அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரிங் மாதிரி போயிருந்தாலும் அடுத்த 5 எபிசோட் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த கதையோட அட்டாச் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு என்கேஜிங்காக இருக்கும். ஆனால் அந்த பையனோட தவிப்பு நம்மளுக்கு அப்படியே ஃபீல் ஆகும். அண்ட் கிளைமேக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் தட் ஐ எவர் சீன். செம்மையாக இருந்துச்சு. எப்படி அதை கோத்ரூ பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி அங்கே என்ன நடந்துச்சு, இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸாக தான் ஹைலி ரெக்கமெண்டடுங்க. நான் இவ்வளோ தூரம் வந்து எதையுமே புஷ் பண்ண மாட்டேன். நான் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறேன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மக்கள் எல்லாமே இந்த சூப்பர் ஹீரோஸ்ன்ற விஷயங்களெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க. ஒரு நார்மல் கதை எடுக்கிறவங்களும் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஓவர் ரேட்டட்ற மாதிரி பேசலாம் இருக்காங்க. அது மார்ட்டின் ஸ்கார்செஸி சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்வல் படமாக இருக்கட்டும், டிசி மொத்தமாக சொதப்பிட்டாங்க, மொத்தமாக திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. மார்வல் படங்களும் அந்தளவுக்கு ஓடுறதில்ல. அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட மார்வலில் ஒரே ஒரு படம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் டெட்பூல். ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்ம வேறு எதாவது பார்க்குறது அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக நான் சொல்லுவேன். எதுவும் ஒரு சீரியஸ் சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லைட்டாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது வில்லன்ஸ் பெருசாக அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு அப்பா மகனுக்குண்டான ரிலேஷன்ஷிப், அவங்க எந்த மாதிரிலாம் தவிக்கிறாங்க, அதை தாண்டி அவன் எப்படி வெளியே வரான், லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்றதா கதையாக இருக்கும். அண்ட் சீசன் 2 பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் போகிறாங்க இந்த சென்ஸ் மல்டிவர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா வேறு இடங்கள்லேருந்து வேறு சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சேம் ஹீரோ வேரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆல்ரெடி மார்வல் டிசி இதெல்லாம் பார்த்தனால இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு வந்து புதுசு இல்லை, எல்லாம் பழகி போன விஷயம்ன்றனால இது பார்க்குறக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. நான் சீசன் 2 பார்த்துட்டு அதை பற்றின கருத்துக்களையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் அஜி சைனிங் ஆஃப் ஃபார் சினிமா கமெண்ட்ரி.